ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிளெண்டர் சாஃப்ட்வேரில் ஃப்ளிப் நேம் பார்த்தீங்கன்னா எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்ட்டுக்கு தேவையான வெப்சைட்டை டிசைன் பண்ணுறது, வேறு டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுவோம். அதை பற்றி டுட்டோரியல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்கன்னா கோர்ஸாக மாற்றி வச்சுருக்கோம். ஃபுல் கோர்ஸ் இப்போ ஃப்ளிப் நேம் இது பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறோம். அது இல்லாமல் நீங்கள் நேம் என்டர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுற மாதிரிலாம் டெம்ப்ளேட் இருக்குது. ஒரு டைம் வெப்சைட் மட்டும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃபுல் கோர்ஸ் வாங்க, இல்லைன்னா தேவைப்படுறது மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் இருக்கும். பிளெண்டர் சாஃப்ட்வேர் ஃப்ரீ தான், இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அந்த கியூபை பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு டெக்ஸ்ட் தேவை. அதனால ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்டுன்ட்டு பிளேஸ் ஆகும். இந்த டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு என்ன நேம் தேவையோ அதை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதை டைப் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லைக் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு திக்னஸ் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க மாடிஃபையர் கிளிக் பண்ணிக்கங்க. ஆட் மாடிஃபையரில் ஜெனரேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் சாலிடிஃபை அப்படின்ட்டு இருக்கும். பழைய வருஷனாக இருந்தால் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சாலிடிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துங்க. இப்போ இந்த ஏரோ மார்க் மூவ் பண்ணுறதுனால நமக்கு இந்த மாதிரி லென்த்தாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதையும் இப்படி வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ரைட் கிளிக் கொடுத்து டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுங்க. இப்படின்னு மூவ் பண்ணிங்கன்னா கர்சரோட சேர்ந்தே வரும். நீங்கள் எஸ்கேப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற டூலை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஒய் அப்படிங்கிற வியூவில் வச்சுக்கிட்டு நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணி ஒரு 90 டிகிரி இருக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கங்க. 90 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிட்டேன். இதை காமனாக இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒன் சைடு லைக் இருக்குது, ஓகே. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்கிற எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி சார் அப்படின்ட்டு எழுதுகிறேன். சாரி, லைக் அப்படியே தான் இருக்குது. கேபிட்டல் லெட்டரில் சார் அப்படின்ட்டு எழுதுகிறேன். மறுபடியும் ஆப்ஜெக்ட் மோடு வந்துடுறேன். ஆப்ஜெக்ட் மோடு வந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் மூவ் பண்ணி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டரும் காமனாக இருக்கணும். அப்படி காமன் இல்லாமல் இந்த மாதிரி பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த லெட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த சாலிடிஃபைவில் திக்னஸ் மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கிங்க. கொஞ்சம் மூவ் பண்ணி டாப் வியூவில் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமனாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒன்று கேட்கலாம், இதில் லைக் அப்படிங்கிறது லைக் ஜெட்பி, அதுக்கப்புறம் இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா சார். ஓகேங்களா? இந்த மாதிரி இதில் 4 லெட்டர் இருக்குது, இதில் 5 லெட்டர் இருக்குது அப்படின்ட்டு கேட்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லைக் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதவே மறுபடியும் டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். கொஞ்சம் இங்கிட்டு மூவ் பண்ணி இப்படி வைக்கிறேன். எடிட் மோட் போயிட்டு இதை ஃபுல்லாக அழிச்சிட்டு ஹார்ட் எமோஜி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஃபாண்ட் சப்போர்ட் ஆகாதனால வேறு ஃபாண்ட் வைக்கிறேன். இந்த மாதிரி எமோஜி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் SEGOE அப்படிங்கிற ஃபாண்ட் கிளிக். இப்போ ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு இதை கொஞ்சம் மூவ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பின்னாடி வச்சுக்கலாம். நான் லாஸ்ட்டில் வச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஃபாண்ட்லேயே ஹைட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி கூட இப்படி வச்சுக்கலாம். ஹார்ட் ஷேப் இது பெருசாக இருக்குது அப்படின்னா ஸ்கேல் பண்ணி சின்னதாகி எல்லாம் காமனாக இருக்குதான்னு மட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுவும் இது ரெண்டையும் கிளிக் பண்ணி ஜாயின் கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஒன்று கிளிக் பண்ணாலே ரெண்டுமே சேம் டைமில் வருதுங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறம் இன்னும் இந்த சைடு இருக்கிற இந்த டெக்ஸ்ட் ஷேர்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு மெஸ் அப்படின்னு கொடுத்துங்க. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா மெஸ்ஸாக மாற்றிட்டோம். இப்போ லைக் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் போயிட்டு பூலியன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ரெண்டாவது இந்த பிக் பண்ணுற ஐக்கான் எடுங்க. ஏன்னா அது நேரம் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட் தான் இருக்குது. அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இன்டர்செக்ட் கொடுத்துங்க. இந்த மாதிரி காமனாக இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கும். செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்டை விட்டுட்டு செலக்ட் பண்ணாத ஆப்ஜெக்டை ஹைடு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிக்கும். இன்டர்செக்ட்னா காமனாக இருக்கிறது மட்டும் இருக்கும். இப்போ நம்ம அப்ளை அப்படின்னு கொடுத்துக்கலாம். எனக்கு இது ஓகே அப்படின்னு தோணுது. ரெண்டாவது எடிட் போய்க்கிங்க. எடிட்டில் ரைட் கிளிக் கொடுத்து செப்பரேட் லாஸ்ட் பார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். எல்லா ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கிடச்சிக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் போய்க்கிங்க. எம்டி கிளிக் பண்ணுங்கள். எதுவுமே செலக்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா லைக் இங்கிட்ட ஷேர் இருந்தது. சென்டரில் இருக்கிற இந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிகிட்டே போகணும். இருக்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கிறது. அடுத்து ரெண்டாவது லெட்டருக்கு ரெண்டாவதுல காமனாக இருக்கிறது. அடுத்து ஷிஃப்ட்டை கிளிக் பண்ண போக்கில் இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 அது காமனாக இருக்கிறது. இங்கிட்டு 4 இந்த சைடு 4 அது காமனாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இங்கிட்டில் 5 இங்கிட்டு 5 அப்படின்னா அது காமனாக இருக்கிறது. இந்த மாதிரி 5 இது செலக்ட் பண்ணிட்டோம். செலக்டில் போயிட்டு இன்வெர்ட்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக செலக்ட் ஆகும். இப்போ டெலீட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். லைக் இங்கிட்டு போனோம்னா ஷேர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆப்ஜெக்ட் கிடச்சிக்கிச்சு. இதுக்கு பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
ஆட் கொடுத்துருங்க. மெஸ்ஸில் கியூப் கொடுத்துங்க. இந்த கியூபை பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டாந்து வச்சுட்டு ஸ்கேல் சின்னதாகிக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே இருக்கிற டிஃபால்ட் அப்படிங்கிறத லோக்கல் அப்படிங்கிறதுக்கு மாற்றிட்டு இதை சின்னதாகிக்கிங்க. பேஸ் டாப் வியூ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா லெட்டரும் கவர் ஆகிற மாதிரி வச்சுங்க. கீழே ஹைட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? திக்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா குறைச்சிங்க. இப்போ லைக் இங்கிட்டு பார்த்தோம்னா ஷேர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இது எஜ்ஜெல்லாம் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா எடிட் மோட் போய்க்குங்க. எம்டி கிளிக் பண்ணுங்க. 4 சைடு இருக்க எஜ்ஜை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த எஜ் ஆப்ஷன்ஸ் முதல்ல அந்த மோடுக்கு வந்துங்க. 4 சைடு இருக்க எஜ்ஜை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கங்க. ஷிஃப்ட்டை கிளிக் பண்ண போக்கில் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்க பெவல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி மூவ் பண்ணுங்கள். இப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டாகி வரதை பார்க்கலாம். ஆனால் ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் வளைவாக இருக்கணும். அதனால் கிளிக் பண்ணி இருக்க போக்கிலே இப்படி மூவ் பண்ணிட்டு இருக்க போக்கிலே மவுஸ் வீலை ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா அதோட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அப்படி இல்லைனாலும் இங்கே பெவல் ஆப்ஷன்ஸ் அதை ஆப்ஷன் செலக்ட் பண்ண உடனே செக்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். 6 கொடுத்துருக்கேன். அது கம்மி பண்ணலாம், கூட்டலாம். ஓகேங்களா? அதை பொறுத்து நமக்கு வளைவு நமக்கு கிடைக்கும். ஓகே, மறுபடியும் ஆப்ஜெக்ட் மோடு வந்துக்குங்க. இந்த 2 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். லைக் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நேம் என்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபிளிப் நேம் ஜென்ரேட் ஆகணும், ஃபாண்ட்லாம் வேறு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கோர்ஸ் வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா design.mini3dgift.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஒரு டைம் போய் பாருங்கள். அதில் தனியாக டெம்ப்ளேட், அதுக்கப்புறம் ஜிப்ரஸ் பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் தமிழில் இருக்குது. ஃபிளிப் நேம்லாம் பார்த்தீங்கன்னா நேம் என்டர் பண்ணால் நேம் கிடைக்கிற மாதிரி டெம்ப்ளேட்லாம் இருக்குது. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனித்தனியாக வாங்கிக்கோங்க. இல்லை இதுக்கப்புறம் வர டெம்ப்ளேட் எல்லாமே நீங்கள் வேணும் அப்படின்னா 3D பிரிண்ட்டில் பண்ணுறதை பற்றி டிசைன் கவர் ஆயிருக்குன்னு அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அது எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் 3D பிசினஸ் பண்றீங்க, டிசைன் ஓரளவு தான் தெரியும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை ஒரு டைம் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.